ஒன் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். மின் கட்டண உயர்வால பொதுமக்கள் ஏற்கனவே சிரமப்பட்டு வர்ற இந்த மாதிரி நிலையில, தற்போது சொத்து ம், வரி உயர்வு என்ற அடுத்த கட்ட விவகாரம் பெரிய புயலை கிளப்பியிருக்கு. சில ம். பகுதிகள்ல முன் அறிவிப்பே இல்லாம 300% வரைக்கும்லாம் வரி உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், முந்தைய அரையாண்டுக்கான பாக்கி தொகையையும் சேர்த்து கட்ட சொல்லி நோட்டீஸ் வர்றதாவும் மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. ஸோ இத ஆமா. பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக நம்மளோட தொலைபேசி வாயிலாக இணையறாரு திமுகவை சேர்ந்த பிரபல வழக்கறிஞரான திரு சரவணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சார், இந்த மாதிரி சென்னை சிட்டில பார்த்தோம்னா, ஒரு சிலருக்கு மட்டும் இந்த மாதிரி சொத்து வரி கூடுனதா சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுதே சார். அதுவும் 50% 100% அப்படிங்கிறத தாண்டி 300% வரைக்கும்லாம் கூடுனதா சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. ஸோ அது உண்மைதானா சார்? சி இதை விளக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா, நம்முடைய தாவேகா அரசுக்கு இருக்கு. ஆனா கண்டிப்பா. அவங்க அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு ஒரு மொட்டையா சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் சமூக வலைதளங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் அவங்களுடைய சொத்து வரி என்ன இருந்துச்சு, இப்ப எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பதிவிட்டு கொண்டே வருகிறார். இப்போ ஒரு பதிவு பார்த்தேன். ரூ. 845 என்னுடைய சொத்து வரி. இப்ப ரூ. 6440 மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பதிவு போட்டிருக்காரு. சி ம். ஆ. தவறா இந்த மாதிரி பொதுவாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி வந்து போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ 300% இது தாண்டி அதிகமாயிருக்கு. ஆமா, ஆமா. அப்போ இது வந்து 840 எங்க இருக்கு? 6450 ஆல்மோஸ்ட் 600, 700%. கண்டிப்பா, கண்டிப்பா சார். ம், ம், ம். ஸோ இல்ல என்ன நடக்குது? இதுல இபி பில் அப்படிதான் ஆச்சு. அதுக்கு எந்த விளக்கத்தையும் அரசு குடுக்கல. ஸோ அ மக்களுக்கு ஒரு 3,70,000 சரியான தெளிவான விளக்கம் இல்லன்னு மக்களும் குற்றம் சாட்டுறாங்களே! ஆமா. இபி பில்லுக்கு விளக்கம் இல்ல. இப்ப சொத்து வரி ஜாஸ்தியா இருக்கு. இதுக்கு விளக்கம் இல்ல. அது அப்படி கிடையாதுன்னு சொல்லி கடந்து போறாங்க. ஊடகங்கள் தான் வந்து அரசை அ கேள்வி கேட்க வேண்டும். போட்டு நீங்க தான் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டா தான் பதில் வரும். இல்லன்னா என்ன சொல்லுவாங்க, இது வந்து திமுகவுடைய புரொபகண்டாங்க. அவர் திமுக காரர் ஏதோ போடுறாருங்க. 3,70,000 இணைப்புகள் வந்து தப்பா இருக்கு. அ அப்படின்னு சொல்லி தப்பா இபி ரீடிங் வந்துருச்சுன்னாங்க. இல்ல, இல்ல அப்படி இல்ல. அத விட ஜாஸ்தின்ட்டு போறாரு. ம். அது என்ன சரி செய்தார்களா? இல்லையா? அத பத்தி எந்த விதமான தகவலுமே இல்லையே! ஜாஸ்தியா இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த பணத்த கட்டிக்கிட்டு தானே இருக்காங்க. கட்டலன்னா கரண்ட்ட கட் பண்ணிட்டு போயிடுவாங்கல்ல. கண்டிப்பா. இப்ப சொத்து வரிக்கும் அதே தானே. கட்டலன்னா ட்ரைனேஜ் கனெக்ஷன கட் பண்ணிட்டு போயிடுவாங்கல்ல. வாட்டர் கனெக்ஷன கட் பண்ணிட்டு போயிடுவாங்கல்ல. கண்டிப்பா சார். யாஹ்! இது ரொம்ப வினோதமாக இருக்கிறது. இந்த அரசு செயல்படும் விதமே ரொம்ப வினோதமா இருக்கு. இது வந்து ஜனநாயகத்திற்கு உகந்தது அல்ல. கண்டிப்பா சார். சார் பட் வந்து யாஹ்! மாநகராட்சி தரப்புல வரி உயர்த்தப்படல, மறுமதிப்பீடு மட்டும் தான் செய்யப்பட்டிருக்கிறதா ஒரு விளக்கம் வந்து குடுத்திருக்காங்களே! சமீரன் வந்து மாநகராட்சி ஆணையரான சமீரன் வந்து விளக்கம் குடுத்திருக்காரு. இல்லைங்க. இப்போ என்ன மதிப்பு வேணா பண்ணட்டும். மறு மதிப்பீடு பண்ணா எப்படி ஜாஸ்தி ஆகும்? அதே இது தானே வரணும். கண்டிப்பா. ஏன் ஜாஸ்தி ஆகுது? என்ன மதிப்பீடு பண்ணாலும் ஜாஸ்தி எப்படி ஆக முடியும்? நீங்க மறுமதிப்பீடு பண்ணுங்க, திருப்பி மதிப்பீடு பண்ணுங்க, மீண்டும் மறுமதிப்பீடு பண்ணுங்க. எத்தன வேணா பண்ணுங்க. அந்த ப்ராப்பர்ட்டி அங்க இருக்கு. அந்த டாக்ஸ் தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி ஜாஸ்தியா போகும்? நீங்க வந்து அதுக்கு வந்து அப்பீல் பண்ணிக்கோங்க. அத அப்பீல் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. இது நடக்கிற விஷயமா? ம். சாமானியர்களுடைய வேலை இதுதானா? அவன் வயித்து பொழப்புக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறான். இதுல வந்து சொத்து வரி ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. நான் போய் அ அப்பீல் போடுறேங்க. அந்த எவ்வளோ கொடுமையான ப்ராசஸ்ன்னு எங்களுக்கு தெரியும். ம். ம். அத போட்டு அப்பீல போட்டு இது பண்ணி இப்போ பெரிய வணிகர்கள், பெரிய இது வச்சிருக்கவங்க, அவங்க கோர்ட்ல போய் சேலஞ்ச் பண்ணுவாங்க. ம். தினமும் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் வச்சிருக்காங்கன்னா, அவங்க வேலை இதுதானா? ம். இப்படி போய் அவங்க அவங்களுடைய இது பண்ண முடியுமா? கொஞ்சம் மனசாட்சி வேண்டாமா இவர்களுக்கெல்லாம்? இப்ப இதோடைய பாதிப்பு என்ன ஆகப் போகுதுன்னா, ஸ்ட்ரெயிட்டா ஸ்ட்ரெயிட்டா வந்து வாடகை ஜாஸ்தியாக்கிடுவாங்க. ம். ஜாஸ்தியாக்கிடுவாங்க. கடையுடைய வாடகை ஜாஸ்தியாகுனா, நேச்சுரலி இந்த உணவு பண்டங்களுடைய விலை ஜாஸ்தியாகும். இப்ப டீ கடை, சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்டு இதனுடைய வாடகையை ஏத்துவாங்க. அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டா உணவு பண்டங்களுடைய அந்த இந்த இதுல ஜாஸ்தியாகும். இட் வில் ஹேவ் அ காஸ்கேடிங் எஃபெக்ட். ம். இதெல்லாம் இவங்களுக்கு புரியுதா இல்லையான்னே நமக்கு தெரியல. ஆனா, இப்போ வந்து அவங்க சைட்ல இருந்து அவங்க சொல்றது வந்து சில டேட்டாஸ் எல்லாம் உண்மையான டேட்டாஸ் எல்லாம் கணக்கெடுத்ததுக்கு அப்புறம், சிலருக்கு மட்டும் தான் அந்த மறுமதிப்பீடு செய்றோம்னு ஒரு விளக்கம் வேற குடுக்குறாங்களே! நான் அதான் மீண்டும் சொல்கிறேன். இந்த மறுமதிப்பீடு இதுவே வந்து எப்படின்னா, எப்படி ஜாஸ்தியாகும்னு கேட்கிறேன். ம். ஏன் ஜாஸ்தியா போடுறீங்க? இந்த ம். மறுமதிப்பீடு செய்றீங்க.
மறுமதிப்பீடு செய்யும்போது எப்படி ஜாஸ்தி ஆகும்? இதுலயும் முக்கியமா சிலர் என்ன மாதிரியான ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா, ஒரு பிரச்சனையா சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஃபினான்ஷியல் இயர்ன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்ல. போன இதுலலாம் வந்து நீங்க ஐ மீன் மீதி அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்குங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் வர்றதா வேற கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்க. அதுதான் சொல்றேன். இவங்க வந்து இந்த அரசு என்ன செய்யறதுன்னு தெரியல. எப்படி வருவாயை பெருக்கிறதுன்னு தெரியல. இப்படி அடாவடியாக வசூல் செய்தாவது கஜானாவை நிரப்ப வேண்டும்னு சொல்லி பார்க்குறாங்க. இது வந்து நம்முடைய தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு உகந்ததல்ல. சாமானியர்கள் இதனால மிகவும் பாதிக்கப்பட போகிறார்கள். கண்டிப்பா. யா ஸோ இன்னொரு விஷயமும் அவங்க சொன்னாங்க. அதாவது ஏதாவது உங்களுக்கு குறையா அது தோணுது, உங்களுக்கு மறுமதிப்பீடு செஞ்சதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட, உங்களோட ஜோன்ல இருக்கிற ஆஃபீசர்ஸ் கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம். 30 டேஸ்க்குள்ள அத வந்து சரி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்கிறாங்களே. நான் தான் மீண்டும் சொல்கிறேன். எத்தனை பேர் இப்போ ஒரு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு 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 சாதாரண குடும்பத்தில் இருக்கான். கணவன் மனைவி வேலைக்கு போறாங்க. அவங்க கஷ்டப்பட்டு ஒரு ஃப்ளாட்டை வாங்கியிருப்பாங்க. அந்த ஃப்ளாட்டுடைய சொத்து மதிப்பு ஜாஸ்தியாக்கிட்டீங்க. அவங்க டெய்லி வேலைக்கு போவாங்களா? இல்லை போய் கார்பரேஷன் ஆஃபீஸில் காலைல போய் நிற்பாங்களா? இல்லை எவ்வளோ பெரிய பாதிப்பை இது ஏற்படுதுன்னு புரியுதா இல்லையா உங்களுக்குலாம்? ஸோ மக்கள் கிட்ட இருந்தும் இதுதான் ஒரு முன் அறிவிப்பே இல்லாம இப்போ இவ்ளோ ஆமா. வந்ததுக்கு இப்போ அப்புறம் தான் ஒரு அறிவிப்பு சொல்லுங்க இவ்வளோ ஏற்ற போகிறோம் இது பண்ண போகிறோம்னு சொல்லுங்க. இது ஒரு மறைமுகமாக ஏற்றுறது தானே இது. மறுமதிப்பீடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்டிவா. ஸோ உங்களோட கருத்து ஆக மொத்தம் இதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இது கண்டிப்பாக இது வந்து வருந்தத்தக்க விஷயம், கண்டிக்கத்தக்க விஷயம். இதை இவங்க ஸ்டாப் பண்ணணும். உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இந்த மறுமதிப்பீடெல்லாம் திரும்ப பெறணும். ஸோ பொதுமக்களோட இந்த முக்கியமான கேள்விக்கு அரசோட விளக்கத்தையும் பிளஸ் வந்து தெளிவான ஒரு பதிலையும் எங்க கூட நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க சார். யா. ஸோ ரொம்ப ரொம்ப Thank you. நன்றி சார். தேங்க்யூ. Subscribe to One India and never miss an update.